வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஏறு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இறங்கு வரிசை. அதாவது கீழேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறும் போது அசெண்டிங் ஆர்டராகவும், ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும் போது டிசெண்டிங் ஆர்டரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதாவது கொடுத்துருக்குற செட் ஆஃப் நம்பர்ஸை சார்ட் அவுட் பண்ணி எழுதணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும். ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு, அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பருக்கு எழுதணும் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா அது டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இப்போ நான் கீழே இமேஜில் வந்துட்டு ஒரு 3 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். ஒரு 1 டிஜிட் நம்பரு, 3 டிஜிட்ஸ் நம்பரு, அப்புறம் டெசிமல் டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாகவே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஷஃபிள் ஆன நம்பர்ஸை அசெண்டிங்காகவும் டிசெண்டிங்காகவும் எழுதிடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3 டிஜிட்ஸ் நம்பரு, அதில் நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு 2 நம்பர் மட்டும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் வந்து சேமாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த அசெண்டிங் டிசெண்டிங் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ நம்ம பண்ண முடியும். அதாவது இப்போ 100 சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டிஜிட் பார்க்க வேண்டியது 10th டிஜிட். ஸோ இல்லை 10th டிஜிட்டும் சேமாக இருக்குது அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 1st டிஜிட். ஸோ இப்படி பார்த்து தான் என்ன பண்ணணும், அதாவது ஹையர் ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அது சேமாக இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ பெரிய நம்பரை வந்து லாஸ்ட்டாகவும் சின்ன நம்பரை ஃபஸ்ட்டாகவும் எழுதிடலாம். அசெண்டிங்கில், டிசெண்டிங்கில் ஆப்போசிட்டாக எழுதிடலாம். ஆனால் இதுவே வந்துட்டு ஹையர் ஆர்டர் நம்பர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த டிஜிட்ஸை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நான் அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ரொம்ப வாஸ்ட். இப்போது நம்ம டே டு டே லைஃப் அப்ளிகேஷன்ஸில் இந்த அசெண்டிங் டிசெண்டிங் என்ன பண்ணியிருப்போம், நம்ம நிறையா தடவை செஞ்சுருப்போம், நமக்கு தெரியாமலே நம்ம செஞ்சுருப்போம். இப்போ வந்து வீட்டில் வந்துட்டு திங்ஸை அடுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், குரூப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம குரூப்பாக பண்ணியிருப்போம். நிறையா இருக்கிற திங்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வைப்போம். அடுத்து ஸோ அதே மாதிரி ட்ரிப்பு வெக்கேஷன் போகும்போது ஒரு பிளான் பண்ணும் போது அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருப்போம். இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போது சயின்ஸு பக்கம் வந்தீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது வந்து வாஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சார்ட்டிங் அல்காரித்தம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஒரு டேட்டாவை நம்ம வந்து அடுக்கிறதுக்கு இந்த அசெண்டிங் டிசெண்டிங் தான் ரொம்ப பேசிக். இப்போது இங்கே நார்மலாக ஆஃபீஸில் அவங்க எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே அதிகமாக அந்த சார்ட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டேட்டா வந்து அசெண்டிங் பண்ணுவாங்க, இல்லை டிசெண்டிங் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணி. ஸோ நிறையா விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ட்டிங்கில் நிறையா டெக்னிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அசெண்டிங் டிசெண்டிங் தான். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கீழே வந்து ப்ரோக்ராமிங்கில், நம்ம டேட்டா பேஸ் ப்ரோக்ராமிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு, க்யூவு, அப்புறம் ஃபிஃபோன்னு சொல்லுவோம்ல, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இந்த மாதிரி பல அல்காரித்தம், சார்ட்டிங் அல்காரித்தம் எல்லாமே எது ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அசெண்டிங் ஆர்டரும் டிசெண்டிங் ஆர்டரும் தான். ஸோ அதனால் வந்து இது தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். பிளேஸ் வேல்யூனா என்ன, அது ஒவ்வொரு டிஜிட்ஸ்க்கும் என்ன மதிப்பு இருக்குது, எப்படி நம்ம 2 நம்பரை கம்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சால் தான் அசெண்டிங் டிசெண்டிங் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஒரு 2 to 3 சம்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கீழே இன்னொரு இமேஜில் நான் கொடுக்குறேன். அதை வந்துட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய விமர்சனங்கள் எழுதி அனுப்புங்க. அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.